வீதிகளில் பெண்களை பார்க்க முடியவில்லை. வீட்டை விட்டு அரிதாகவே வெளிவரும் பெண்கள் பொது வீதிகளில் நடப்பதில்லை. இவர்களுக்கென தனியாக வழிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 2 வீடுகளுக்கு இடையிலான அந்த இடைவெளியை பெண்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வீதிகள் மட்டுமல்ல, பொது இடங்கள் எல்லாவற்றிலும் பெண்களுக்கென தனி கவுண்டர்கள் இருக்கின்றன. கடைகளின் இந்த பகுதிக்கு தொண்டு பாகம் என்று பெயர். பெண்கள் இந்த இடத்தில் நின்றுதான் பொருட்களை வாங்க வேண்டும். பெண்கள் மட்டுமே பயன்படுத்த தனி ஏடிஎம் இயந்திரத்தை வங்கிகள் அமைத்துக் கொடுத்திருக்கின்றன. வேறெந்த ஊரிலும் பார்க்க முடியாத விஷயம் இது. காயல்பட்டினத்தில் திருமணமும் குடும்பங்களின் கொண்டாட்டமாக இல்லாமல் ஒரு சமூக நிகழ்வாகவே நடந்து முடிகிறது. பெரும்பாலானோர் வெளிநாடுகளில் வேலை செய்வதால் பண்டிகை நாட்களில் ஊர் திரும்பும் போது மொத்தமாக திருமணங்கள் நடைபெறுகின்றன. ஏழை பணக்காரர் என வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே ஜலாலியா நிக்காஹ் மஜ்லிஸ் என்ற இந்த மண்டபத்தில்தான் திருமணத்தை நடத்துகின்றனர். பெரும்பாலும் நெருங்கிய சொந்தங்களுக்குள் திருமணம் செய்வதுதான் வழக்கம். உறவுகளுக்குள் திருமணம் செய்து கொள்வதால் உண்டாகும் பாதகங்கள் மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் காயல்பட்டினத்தில் இதுதான் கட்டுப்பாடு. 10-15 ஜோடிகளுக்கு மொத்தமாக திருமணம் செய்து வைக்கும் போது செலவும் சிரமங்களும் மிச்சமாகிறது என்கிறார்கள். பிற ஊர்களில் நடப்பது போலவே மார்க்க விதிமுறைகளின்படியே திருமணம் நடக்கிறது. சமத்துவத்தை போற்றும் நிகழ்வாக நடக்கும் விருந்தோம்பல்தான் காயல்பட்டின திருமணங்களின் சிறப்பு. ஒரே தட்டில் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து உண்பது நாம் அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை போற்றத்தான். வரதட்சணை வழக்கம் இஸ்லாத்தில் இல்லை. மாறாக பெண்ணுக்கு பொருள் கொடுத்து திருமணம் செய்வதே மார்க்க நடைமுறை. பல ஊர்களிலும் இந்நிலை மாறி வருகிறது. எனினும் காயல்பட்டினத்தில் மகர் பணம் கொடுத்துதான் திருமணம் செய்கின்றனர். மணப்பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டார் வீடு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. இங்குள்ள இன்னொரு விசித்திரம் ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. காயல்பட்டினத்தில் திருமணத்திற்கு பின்னர் புகுந்த வீட்டிற்கு சென்று வாழ்க்கை நடத்துவது ஆண்கள்தான். இந்த வழக்கம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஓர் உருக்கமான நிகழ்வின் விளைவாக பின்பற்றப்படுகிறது. கர்ப்பிணி பெண்ணை மாமியார் கொடுமைப்படுத்தியதால் இனிமேல் கணவர்கள் மனைவியின் வீட்டில் சென்று வாழ வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் அடிப்படை வசதி இல்லாத காலத்தில் இந்த மின்சாரம், தண்ணி, இந்த பம்பு செட்டெல்லாம் இல்லாத நேரத்தில் அந்த காலத்தில் ஊற்றுல போய் தான் தண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். அப்போது தன்னுடைய வீட்டு தேவைக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி நிறைமாத கர்ப்பிணியை தன்னுடைய மகள் வீட்டில் இருக்கும் பொழுதே மருமகள் நிறைமாத கர்ப்பிணியை இந்த வெயிலில் உச்சி வெயில் கூட பகல் 12 மணி கூட பார்க்காமல் போய் தூரமாக தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. வரும்பொழுது அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, அவங்களால முடியாமல். அப்போது இங்கே உள்ள ஒரு பெரியவங்க காளி அலாவுதீன் ஆலிம்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்து இந்த மாதிரி நம்ம மாமியாராக இருக்க போய் தானே இந்த மாதிரி வேலை ஏவுறாங்க, இதே இது பெத்த தாயாக இருந்த அன்னைக்கு இவங்களை இந்த மாதிரி விடமாட்டாங்களே, அப்போ அதனால தான் நீங்கள் அந்த மாமியார் வீட்டில் போய் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, அதனால் அவங்க தாய் வீட்டில் அவங்க இருக்கலாம், மருமகன் மாப்பிள்ளை நம்ம பொண்ணு வீட்டுக்கு போய் இருந்துக்கலாம், மகளோட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பழக்கம் தொண்டு அப்படியே வந்துட்டு இருந்தது. சமூகத்தில் காயல்பட்டின வாசிகள் அதை கௌரவமாகவே கருதுகின்றனர். கட்டுப்பாடுகள் திணிக்கப்படாமல் வாழ்வின் நெறியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் காயல்பட்டினம் யாரொருவரையும் காயப்படுத்தாமல் தொன்மை வாழ்வை தொடர்கிறது.